அதாவது என்னுடைய தந்தை ஒரு சாமியார்கிட்ட வந்து சீடராக பல ஆண்டுகள், அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டார். அந்த ஆசிரமத்திலே எங்கள் அப்பா இருக்கும்போது தான் நான் ஆசிரமத்திலே பிறந்தேன். அங்கே அந்த சாமியாரோடைய அந்த ஆசிரமத்திலே வளர்ந்தேன். எனக்கு விவரம் தெரியும் பொழுது அவங்க எழுதிய புஸ்தகங்களை, வேதங்களை எல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணேன். எல்லாமே எழுத்து வடிவில் தான் இருக்கே தவிர எதுவுமே ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களே அங்கே இல்லை. அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு 20-21 இருக்கும். அப்போ பட்டப்படிப்பு முடித்த உடனே இந்த மதத்தில் மட்டும்தான் தெய்வீக விஷயங்கள் இருக்கா, ஏற்கனவே தோன்றிய மதங்களாகிய இந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாத்தில் தெய்வீக விஷயங்கள் இல்லையான்னு எனக்கு ஒரு தேடுதல் வந்தது. தேடுதல் இருந்ததுனால பல கிறிஸ்தவ பாதிரிமார்கள்ட்ட போய் பைபிளை கற்றுக்கிட்டேன். இஸ்லாமிய பெரியவர்கள்ட்ட போய் குரானை கற்றுக்கிட்டேன். பல பிராமண சாஸ்திரிகளிடம் போய் ருக்யஜு சாம அதர்வண வேதங்களை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எழுத்து மூலியம்தான் சொல்லுதே தவிர நடைமுறையில் நமக்கு அது நடத்தி காட்டவில்லை. இது எப்படியாவது நடைமுறையில் அடையணும்னு சொல்லி காசி, கயா, புத்தகயா போன்ற வட மாநிலங்களில் உள்ள கோயிலெலாம் சுற்றினேன். இமயமலையில் எல்லா தலங்களுக்கும் போயிட்டேன். அப்போது நான் போனப்போ ஒரு ஆசிரமத்தை போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமம் எனக்கு கிடைச்சிது. அங்கே போய் பார்த்தேன். அங்கே பெரியோர்கள் இருந்தாங்க. அவங்க வேத விளக்கங்களை சொல்லி அந்த வேத விளக்கங்களை எப்படி நாம் கைவர பெற முடியும், நம்மால் நிச்சயமாக அதனை அடைய முடியும்னு ஒரு ப்ராக்டிக்கலான வழிகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கான பயிற்சி கொடுத்தாங்க. பல மாதங்கள் அங்கேயே தங்கி அந்த கடும் குளிரில் அந்த பெரியோர்கள் சொல்லியபடியெல்லாம் கேட்டு நடந்து அது கைவரவாகியது. அதை வந்து மக்களுக்கு நான் இலவசமாக இனாமாக சொல்லித் தருகிறேன். இந்த கலையை நீங்கள் கற்பதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்களே தவிர வேறு எதுக்காகவும் வரவில்லை. இதுக்கு பணம் காசு தேவையில்லை, ஜாதி மதம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. எல்லா பொதுமக்களும் வந்து நிச்சயமாக இதனை அடையலாம். வருக வருக என நான் வரவேற்கிறேன். இப்படித்தான் நான் ஞானத்தை அடைந்தேன். நன்றி, வணக்கம்.